உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். MV சிவாஜி சேகர், அன்னலகரகாரம் ஊராட்சி மன்ற உறுப்பினர், கும்பகோணம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். NPS ராஜசேகர், திருவடிமருது ஒன்றிய செயலாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஏற்றம் தரும் ஆண்டாக 2026 அமைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். KK குமரவேல், 25வது விட்ட கழக செயலாளர், கும்பகோணம் மாநகர அதிமுக. புத்தாண்டில் அனைவரது வாழ்வும் சிறப்புற அமைய வாழ்த்தும் பொறியாளர் வி. சிவக்குமார், தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர், விளையாட்டு மேம்பாட்டு அணி. வெகு விமர்சையாக நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி 19வது திவ்ய தேசமான நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ திருக்கோவில்களில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. நாகப்பட்டினத்தில் உள்ள 108 வைணவ திருத்தலங்களில் 19வது திவ்ய தேசமான சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இன்று சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. அனைவருக்கும் 2026 ஆண்டு சிறப்பாக மே நல்வாழ்த்துக்கள். பத்திர எழுத்தர் தங்க கணேசன், GSI ஜாப் சென்டர், ரெஜிஸ்டர் ஆபீஸ் எதிரில், திருவடிமருதூர். 2026 புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்தும் பி. முருகேசன், திருபுவனம் வணிகர் சங்க தலைவர், தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர். MSR என்கிற மாடாக்குடி MS ராஜேந்திரன், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நல சங்கம். அதிகாலை திறக்கப்பட்ட பரமபத வாசல் வழியாக சவுந்தரராஜ பெருமாள் மற்றும் அலமேலுமங்கை சவுந்தரவள்ளி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள்பாலித்தனர். திருவாய்மொழி திருநாளிலும் 4000 திவ்ய பிரபஞ்சத்தில் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரங்கள் பாடப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து ஏகாதசி விரதத்தை நிறைவேற்றினர்.